இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா MIUI 10ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ரைஸ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போதான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பேனல் ஃபுல்லத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 5ல உள்ள நோட்டிஃபிகேஷன் பேனல் மாதிரியே இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பேனலை வந்து ஆன் ஸ்க்ரீனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸில் பழைய மாடலில் ஸ்ப்ளிட்டர் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி இந்த இதில் இல்லை, எல்லாத்தையுமே கம்பைனாக கொண்டு வந்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் பேனல்லே நீங்கள் எல்லா ஷார்ட்கட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும், இப்போ சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பழைய மாடலில் இருந்த மாதிரி சைலண்ட் டிஎன்டி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. மியூசிக்கோட சவுண்ட், ரிங்டோன் சவுண்ட், அதுக்கப்புறம் அலாரம் சவுண்ட், அது எல்லாத்தையுமே இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாமல் சைலண்ட் மோட்லேயும் சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் டைமிங் செட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 1 hour 2 hour அப்புறம் ½ hour அந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இதுலேயே அதே மாதிரி டிஎன்டிக்கும் அதே மாதிரியே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டைமிங் செட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பேனலே தான் இன்னொரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அந்த க்ரீன் கலர் இதில் ஓப்பன் ஆகும், க்ரீன் கலரில் பேக்ரவுண்ட் தெரியும். அதே மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெட் கலர். அந்த மாதிரி என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட கலருக்கு ஏற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேனல் பேக்ரவுண்டும் மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக தான். உங்களுக்கு கால் ரிமெம்பர் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் லைட்டாக மாற்றிருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் அண்ட் கேலண்டரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளாக்கில் ஃபஸ்ட்டு அலாரம், அப்புறம் ஸ்டாப் வாட்ச், அதுக்கப்புறம் டைமர், அது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. டைமரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நேச்சர் சவுண்ட்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் எல்லாமே மைல்டாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. அடுத்தது வெதர்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாப் கார்னரில் மட்டும்தான் வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுமே வெதர் எப்படி கண்டிஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குயிக் ஆக்சஸ், அதாவது ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்வைப் லெஃப்ட் லைன் ஸ்வைப் பண்ணால் ஒரு ஷார்ட்கட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும், அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய இது. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, நோட் பண்ணுறப்ப நீங்கள் டைப் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ அதோட இன்னொரு ஃபியூச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் மூலியமாகவும் ரெக்கார்ட் பண்ணி அந்த இதுலேயும் நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மெசேஜ் ரிப்ளை பண்ணுற இடத்துல இன்னொரு அந்த மெசேஜோட இன்ஃபோவும் பார்த்துக்கலாம், மெசேஜ் எங்கேருந்து வந்திருக்கு, யார், அந்த மாதிரி குயிக் ரிப்ளைக்காக செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோனில் என்னென்ன மாற்றிருக்காங்கன்னா, கால் பண்ணும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலரிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டியில் இன்னும் ஒரு 4-5 ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கிளீனர், நெட்வொர்க், அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட், அந்த மாதிரி நிறைய இது ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் கிளீனர் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எது ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதில் எதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது, அது எல்லாம் இதிலே மேனேஜ் பண்ணிக்கும். இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க், அது மூலிமா நீங்கள் உங்கள் நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. டெக்னிக்கல் சம்மந்தமாக எந்த வித டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் MI யூஸராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.
I'm flashing you,